ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டை பாரதி கையில் கொடுத்துட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க டாக்டர். உங்கள் மனசில் இருக்க எல்லா சந்தேகத்தையும் அழிச்சிட்டு உங்கள் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பாரதி அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வாங்கிட்டு ரூமுக்கு வெளியில் வராரு. இத்தனை நாளா கண்ணம்மாவை சந்தேகப்பட்டு அவளை கடுமையான வார்த்தைகள்ல எவ்வளவோ திட்டி அவமானப்படுத்திருக்கிறேன். இனிமே அவ முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. நம்ம உடனே டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் எடுத்ததை பத்தியும் ரிசல்ட் பாசிட்டிவா வந்ததை பத்தியும் அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு போனை தேடி பாக்குறாரு. போனை ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கிறாரு. பாரதி மனசுல நினைக்கிறாரு, இனிமே நான் எதுக்காக சாகணும்? கண்ணம்மா தான் என்னோட மனைவி, ஹேமா லட்சுமி என்னோட குழந்தைக அப்படின்னு நான் எல்லாருக்கும் சத்தமா சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இனிமேல் என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அடுத்ததா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. ஹேமா கண் முழிச்சதும் எல்லாரும் பாக்குறதுக்காக போறாங்க. கண்ணம்மா ஹேமாட்ட கேக்குறாங்க, நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? நீயும் லட்சுமியும் வீட்டுல ஒன்னா எப்போதும் இருக்கணும், எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாங்க. நீ எங்கதான் வெளியில போன அப்படின்னு கண்ணம்மா ஹேமாட்ட கேக்குறாங்க. ஹேமா சொல்றாங்க, என்னோட அப்பா யாருன்னு நான் தேடி வெளியில போனேமா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே அப்பா இருக்கிறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாங்க, என்னோட அப்பா யாருன்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதாமா அப்படின்னு கேக்குறாங்க. அதனாலதான் பாட்டி என்ன தூக்கிட்டு வந்து அந்த ஆசிரமத்துக்கு போனேமா, அங்க போய் விசாரிச்சா கண்டிப்பா அப்பா பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க இருக்கிற சிஸ்டர் என்னை வெளியில உட்கார வச்சுட்டு பாட்டிக்கு கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் என்ன கூட்டிட்டு போயிருவீங்கன்றதுக்காக தான் நான் அங்கிருந்து வேகமா ஓடி வந்துட்டேமா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் யாரோ வந்து என்ன தூக்கிட்டு போயிட்டாங்கம்மா அப்படின்னு ஹேமா சொல்றாங்க. இப்பவாவது சொல்லுங்கம்மா, என்னோட அப்பா யாரு அப்படின்னு கேக்குறாங்க ஹேமா. சௌந்தர்யா உண்மையை சொல்றதுக்காக வராங்க, உன்னோட அப்பா வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு வராங்க. ஆனா கண்ணம்மா சௌந்தர்யாவை சொல்ல விடாம தடுத்துடுறாங்க. ஹேமாட்ட கண்ணம்மா சொல்றாங்க, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், உனக்கு அம்மா அப்பா 2 பேருமே நான் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாராவது உன்னோட அப்பா யாரு அப்படின்னு கேட்டா என்னோட அம்மா தான் எனக்கு அப்பா அப்படின்னு நீ தைரியமா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க கண்ணம்மா. அப்பா யாரு அப்படின்ற கேள்வி இனிமே நீ கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. ஹேமா மனசுல நினைக்கிறாங்க, எல்லாருமே ஏன் என்கிட்ட அப்பாவை பத்தி மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹேமா ரூம்ல இருந்து இப்ப எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட கேக்குறாங்க, பாவம் குழந்தா, அப்பா யாரு அப்பா யாருன்னு இவ்வளவு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறா, அவட்ட ஏன் நீ உண்மையை சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி தான் அவளோட அப்பான்ற உண்மையை நீ சொல்ல வேண்டியதானே கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாங்க சௌந்தர்யா. அஞ்சலி சொல்றாங்க, பாரதி மாமா தான் ஹேமாவோட அப்பான்ற உண்மையை நீ சொல்ல வேண்டியதானே கண்ணம்மா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் ஹேமா அப்பாவை தேடி போய் ஏதாவது பிரச்சனையில மாட்டிப்பாலோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு கண்ணம்மா அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க. கண்ணம்மா சௌந்தர்யாட்ட சொல்றாங்க, உங்க பிள்ளைதான் ஹேமாவோட அப்பா அப்படின்னு நான் சொன்னேன்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஹேமா ஓடி போய் அப்பான்னு உங்க பிள்ளைய கட்டி பிடிச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்க பிள்ளை ஹேமாவை மகளா ஏத்துப்பாரா அப்படின்னு கேக்குறாங்க. நான் உன்னை வளர்த்த அப்பா தான், உன்னை பெத்த அப்பா நான் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பழைய விஷயங்கள் எல்லாம் பேசி உன்னோட அம்மா பத்தி தெரியுமா அப்படின்னு ஏதாவது அவர் பேசி ஹேமாவோட மனசை அவர் கண்டிப்பா காயப்படுத்துவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே லட்சுமிய உங்க பிள்ளை மகளா ஏத்துக்காம உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறாரு, அதனால அவ எவ்வளவு வேதனைப்படுறான்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அதே வேதனையே ஹேமாவுக்கு நான் கொடுக்க விரும்பல அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. வேணு கண்ணம்மாட்ட சொல்றாரு, இருந்தாலும் ஹேமா இதோட விட மாட்டாமா, உன்ட்ட அப்பா யாருன்னு அடிக்கடி கேட்டு தொல்லை பண்ணிட்டே தான் இருப்பான், நீ எப்படி அவளை சமாளிப்ப அப்படின்னு கேக்குறாரு. என்னோட பொண்ணுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்ணம்மா. இனிமேல் யாரும் ஹேமாட்ட அவ அப்பா பத்தியே பேசக்கூடாது அப்படின்னு முடிவா சொல்லிடுறாங்க கண்ணம்மா. கண்ணம்மா லட்சுமி எங்க இருக்கிறான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.